ஹலோ சகுட்டி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறக்கும் தேதி எப்போ மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டீஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னா, இன்னும் 4th to 9th பிள்ளைங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமே முடியலப்பா. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து சம்மர் ஹாலிடேஸ் முடித்து ரியோப்பனிங் எப்போ அப்படின்னு சொல்கிற கெஸ்ஸிங்க்கு நம்ம பிள்ளைங்க போயிட்டாங்க. ஸோ 4th to 9th நாளைக்கு தான்ப்பா சயின்ஸ் எக்ஸாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் சோஷியல் இருக்குது. அண்ட் சம் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 22 வந்து சயின்ஸ் வச்சுட்டு 23 உள்ளூர் விடுமுறை விட்டுட்டு 24 கூட வைக்கிறாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமே வந்து 24 கிட்ட தான்ப்பா முடியுது. அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து 26 வரைக்குமே ஒர்க்கிங் டே சொல்லியிருக்காங்க. அதனால் 26 வரைக்குமே டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்க. 9th பிள்ளைங்க வரைக்கும் ஒரு 24 25க்குள்ளே ஸ்கூல் விடுமுறை விடுறதா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆனுவல் எக்ஸாமே இன்னும் நடந்துகிட்ருக்குப்பா. அதனால் இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்போ ரியோப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை எந்த வித அனௌன்ஸ்மெண்ட்டும் டில் டேட் கொடுக்கவே இல்லைப்பா. அதனால் நீங்கள் நிறைய பேர் சொல்கிற விஷயத்தெல்லாம் போட்டு மண்டையில் ஏற்றிக்காமல் இருக்கிற லீவை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நம்மளுக்கு இயர்லி ஜூன் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த இயர் என்னென்னா உங்களுக்கே நல்லா தெரியும், எல்லா ஸ்டேட்லேயுமே எலெக்ஷன் போயிட்டுருக்குப்பா. ஸோ அதனால் ஜூன் 4 தான் வந்து எலெக்ஷன் ஓட் கவுண்ட் பண்ணுற டே. ஸோ அதனால் அந்த வீக்கில் மேபி ஜூன் 6 துவங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லையா ஜூன் 10 துவங்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. எல்லாமே சான்ஸ் தான், கெஸ்ஸிங் தான். ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியல் இன்னுமே எந்த அறிக்கையுமே நம்மளுக்கு கொடுக்கல. அதனால் எதுவுமே மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வெயில் நம்மளை வெளுத்து வாங்குதுப்பா. ஸோ இன்னும் போக போக வெயில் அதிகமாக தான் ஆகும். நியூஸ் சேனல்லையும் டெய்லி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒருவேளை மே எண்டு அந்த லாஸ்ட் வீக்கு ஓவர் வெயிலாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் சைடில் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பள்ளி கல்வித்துறைக்கு ரெக்வெஸ்ட் வைப்பாங்க. சார் மாதிரி ரொம்ப வெயிலாக இருக்குது சார், பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் ஸ்கூல்னு சொல்லிட்டு. அந்த ரெக்வெஸ்ட்டை அவங்க டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணுறதுக்குமே அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கூல் ரியோப்பனிங் டேட்டு இன்றைக்கி வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகலை. நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க பிள்ளைங்களா. 4th to 9th படிக்கிற பிள்ளைங்க ஒரு வேளை வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சயின்ஸ் எக்ஸாமுக்காகவும் சோஷியல் எக்ஸாமுக்காகவும் உட்காந்து படிங்க. சம்மர் ஹாலிடேஸை நம்ம பிறகு பார்த்துக்கலாம், ரியோப்பனை அப்புறம் பார்த்துக்கலாம். எக்ஸாமுக்காக ஒழுங்காக படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது அந்த எக்ஸாமில் டவுட்ஸ் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் ஏதாவது மாடல் தேவைப்படுதுன்னா கூட சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதனால் இந்த சம்மரை தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட் வேவ்ஸ் இருக்குது. அதனால் வந்து நல்லா தண்ணி குடிங்க, இளநீர் நிறைய எடுத்துக்கங்க. அண்ட் ஃபோன் ரொம்ப நோண்டிகிட்டு இருக்காதீங்க பிள்ளைங்களா. கொஞ்சம் பாட்டி தாத்தா வீட்டுக்கெலாம் போயிட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சம்மரை. அதனால் ரியோப்பன் நம்ம இப்போதைக்கு மைண்டில் எதையும் ஏற்றிக்க தேவையில்லை. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிங்க பிள்ளைங்களா. ஏன்னா ஒரு 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 டைம் வந்து ஸ்கூல் டேஸ் போயிருச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதோடு வந்து நம்மளுக்கு திருப்பி நினச்சாலுமே கிடைக்காது. நாங்கள்லாம் இப்போ ஸ்கூல் டேஸ் கிடைக்கலேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இருக்கிற லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு செம்மையான அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் நம்புகிறேன். யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க.